அம்மா என்னம்மா உங்க அம்மா ஒரு மாதிரி கோவமா பேசிட்டு போறாங்க? அம்மா அழுவாதம்மா, என்னாச்சு சொல்லுமா, அழுவாதம்மா. எங்க அம்மா உனக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆகுதுல, எனக்கு ஒரு பேரனும் பேத்தி பத்துக்கு தானாடி. அம்மா இல்லை உயிரோட எடுத்துக்க செத்தரலாம். அம்மா இதெல்லாம் நினச்சா ரொம்ப தலைவலிக்குது, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேம்மா. சரிங்க. பா ஆள் வருது, கண்ணு தெரியல உனக்கு? நான் சாரிண்ணா, எனக்கு கண்ணு தெரியாதுண்ணா. இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடுங்கண்ணா. ஓ அப்படியா, சாரிப்பா சாரிப்பா, வாப்பா வாப்பா. அண்ணா நீங்கள் ஆள் எப்படி இருப்பீங்கன்னு தெரில, ஆனால் நீங்களும் உங்கள் புள்ளியும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்ண்ணே. அண்ணா இருக்கீங்களாண்ணே? அண்ணா இருக்கும்பா. பா நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பியாப்பா? சொல்லுங்கண்ணே, கேட்குறேன். எனக்கு பசங்கன்னு சொல்லி யாரும் இல்லைப்பா, நான் ஒன்றா ஒன்று எடுத்து வளர்த்துக்குவா? வேணாண்ணே, நானே கண்ணு தெரியாதவன். என்ன கூட்டின்னு போயிட்டு உங்கள் வீட்டில் எதனா சண்டை ஆகிட போகுது. வேணாண்ணே. பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் பொண்டாட்டி நான் பார்த்தா சந்தோஷம் தான்ப்பா போடுவா. வேணாண்ணே, பரவாயில்லண்ணே, வேணாண்ணே. அட வாப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மா உங்கள் அம்மா யார் வந்திருக்கான்னு பாருமா. இதோ வரங்க. யாருங்க இவன்? இந்த பையனை ரோட்டில் பார்த்தம்மா. பாவம் அப்பா அம்மா இல்லாத புள்ள ரோட்டில் பாவம் தனியாக சுற்றிருந்தான். கண்ணு வேற தெரியாதுமா. கண்ணு தெரியாதா? நம்மளுக்கு எதுவும் பசங்க இல்லை, இவனை எத்தனை நம்ம வளர்க்கலாமா? நம்மளுக்கு பசங்கள்லாம் அதுவும் இந்த கண்ணு தெரிய கபதினா நம்ம பசங்களாம் ஏற்றுக்கணுமா? பாவமா அவன் முன்னாடி வேணாண்ணே. நீங்கள் எங்கேருந்து கூட்டின்னு வந்தீங்களோ அங்கேயே கூட்டின்னு போய் விட்டுருங்கண்ணே. உங்கள் காலில் கூட உயிரண்ணே, ப்ளீஸ்ண்ணே. என்னங்க இதெல்லாம் செட் ஆகாது. அவனை எங்கேருந்து கூட்டின்னு வந்தீங்களோ அங்கேயே கூட்டின்னு போய் விட்டுருங்க. மாமா ப்ளீஸ்மா, உன் காலில் கூட உயிரமா, வீட்டு வரைக்கும் கூட்டின்னு வந்துட்டோமா, மறுபடியும் போய் விட முடியாதுமா, மனசு கஷ்டமாயிடுமா. உங்கள் மைண்டில் நான் முடிவு பண்ணி வச்சிங்க, இதுமாரி நான் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது, நான் பண்ணி தொலைங்க. சரி வாப்பா, உள்ள போகலாம் வாப்பா. நான் அவ்வளோ சொல்லி கேட்காம கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்கிறான். இனிமேட்டு தான் என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க. புள்ளப்பா பசியோட உட்காந்துக்கிறான், சாப்பாடு போட்டு கொடுமா. ஏங்க சாப்பாடு தானே செஞ்சுருக்கிறாங்க, அவனை மாரி உங்களுக்கு கண்ணு தெரியலையா? மாமா அவன் கேட்டுற போதுமா, அவங்க ஸ்லோவாக பேசுமா, தப்பா நினச்சிட போகிறான். நம்மளால சண்டை வாங்குறாங்க போல. இதுனா அவன் வீட நாமதியாக இருக்கிறதுக்கு. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ செஞ்சுட்டு பிறகு அவனுக்கு போட்டு குத்துருமா. போங்க, எனக்கு தெரியும். சற்று நேரம் கழித்து, ஏய் இந்தா சாப்பாடு எப்படி? நன்றிம்மா. உனக்கு சாப்பாடு தான் ஒரு கேடு, அட்லி கொட்டிக்கோ. நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சாப்பாடு கொடுத்துட்டு திட்டக்கூடாது சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்கம்மா. இந்த தத்துவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைப்பா. குளிக்கிறது சுத்தனி இப்போ ஒரே ஜில்லுன்னு இருக்குது. புள்ளிக்கு புறைக்கிறது பாருமா, கொஞ்சம் தண்ணியை தந்து கொடுமா. இதோ எத்தனை வரேங்க. செம்ம ஐடியா. இதோ வந்துட்டோம்பா. கொஞ்சம் ஆத்தருப்பா, கை ஃபுல்லாக சாப்பாடாக இருக்குது இல்லை? சரிங்கம்மா. என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லைங்க, தெரியாமல் சுத்த நீ தந்து கொடுத்துருக்குறேன். எவ்வளோ கூலாக உட்காந்து பாட்டு கேட்டு போகிறான். 4 போட்டு அவனுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், அவனை எதுவும் திட்டாமல் பார்த்துக்கோ. சரிங்க. சரிம்மா. இனி ஒரு செம்ம பிளான் இருக்குது. தம்பி. சொல்லுங்கண்ணா. தம்பி உன்னாலே என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வருது, அதனால நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போயிடுப்பா. அண்ணா நீங்கள் தானே புள்ள மாரி பார்த்துக்கிறேன்னு கூட்டின்னு வந்தீங்க. இப்போ நான் தங்கி இந்த எத்தி விட்டு வந்துட்டேன். இப்போ நான் எங்கண்ணா போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வீட்டை விட்டு முதல்ல வெளில போப்பா. முதல்ல வெளில வைப்பா, உன்னால தான் என் குடும்பத்தில் சண்டை வருது. நல்லா உட்காந்து சொகுசு கண்டிச்சு. ஐயோ ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஃபைல் விட்டு வந்துட்டோமே. இதோட அந்த சனியை தொல்லை ஒழிஞ்சுது. டேய் நீ எங்கடா அந்த நேரத்தில் வெளில போற? இதுக்குள்ளே முன்னாடி வந்துட்டாரு. நீங்கள் தானே போக சொன்னீங்க, இப்போ வந்து எங்கே போகிறேன்னு கேட்குறீங்க? நான் போக சொன்னா? ஆமாண்ணா, நீங்கள் தானே உங்களுக்கும் பொண்டாட்டிக்கு என்னால் சண்டை வருதுன்னு சொல்லி வெளியே போக சொன்னீங்க. நான் போகிறேன், போகண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வாப்பா மேலே. வேணாண்ணா, நீங்கள் என்னை போக சொல்லிட்டு ஏன்னா இப்போ கூப்பிட்றீங்க? ஏய் வாடி வெளில. என்னங்க ஆஃபீஸ் போலியா? நீ என்னப்பா வெளில நின்றுக்கிற? இந்த தம்பி நான் ஏதாவது சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போனேன். நான் இப்போ வரலாம். ஆமாங்க, நான் தான் உன் குரலை பேசி வெளில சொல்லுன்னா இப்போ எதுடி நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆமாங்க, பின்ன என்ன இந்த கண்ணு தெரியாத கபதி நான் உட்காந்து பண்ணிட்டு செஞ்சுன்னு இருக்கணுமா? நானும் வந்ததுலேருந்து பார்த்துன்னு அவனை கண்ணு தெரியாத கபதின்னு சொல்லுகிறேன். எதுக்கு ஆச்சு? ஐயோ சாரி மேடம். கண்ணு தெரியாத கபதி நீ இருக்கிற வரையும் இந்த ஆளுக்கு நான் தான் அடி வாங்கி சாவணும் போல. நீ வாப்பா உள்ள வாப்பா. என்னால் உங்களுக்கு ஏன்னா
மா நீ பண்ணுறதா ரொம்ப தப்புமா. நான் என்ன தான் அவனை ரோட்ல இருந்து தூக்கி வந்தா நம்ம அவனை புள்ள மாரி பார்த்துக்கணுமா. எங்க நான் தெரியாம தான் கேட்குறேன். நம்மளுக்கு 4 பின்னர் குழந்தை பிறகு இந்த கண்ணு தெரிய கபாதியை காமிச்சு அண்ணன் வளர்க்க முடியும். அது நம்ம புள்ளிக்கு அசிங்கம் இல்லையா? மா இதெல்லாம் நம்ம அசிங்கம் வேண்டி கிடக்கு. ஆமாங்க அசிங்கம் தான், எனக்கு என் புள்ளிக்கு அசிங்கம் தான். சரி விடுமா, அவங்ககிட்டலாம் பேசி முன்னுக்கு வர முடியாது. பா அவ ஏதோ புரியாம பண்ணிட்டா, நீ எதுவும் நினச்சிக்காதப்பா. எனக்கு கண்ணு இல்லைல்ல, அதனால தானே என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க. பா நான் அந்த மாதிரிலாம் உன்னை வெறுக்க மாட்டேன்ப்பா. இல்லைண்ணா நீங்கள் எப்படியா இருந்தாலும் என்னை ஒரு நாள் வெறுத்துருவீங்கண்ணா. அப்போ என்னை அந்த ரோட்டில் தானே எடுத்துன்னு போய் விடுங்க. அதுக்கு என்ன இப்பயே இந்த ரோட்டில் எடுத்துன்னு போய் விட்டுருங்கண்ணா. பா நான் அப்போ நான் நினச்சிருந்தா வீட்டுக்கே கூட்டின்னு வந்துருக்க மாட்டேன்ப்பா. அந்த ரோட்லேயே உன்னை என் சொந்த பிள்ளைய இருந்தாப்பா வீட்டு வரைக்கும் கூட்டின்னு வந்தேன். அப்போனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிங்கண்ணா, கடைசி வரைக்கும் என்ன வெறுக்க மாட்டேன்னு. பா இல்லைப்பா, ப்ராமிஸாக உன்னை வெறுக்க மாட்டேன்ப்பா. அக்கா. வாப்பா வாப்பா பாப்பா வாப்பா, உட்காருப்பா உட்காருப்பா. ஆ சற்று நேரம் கழித்து தண்ணி தாக அடுக்குது. அப்புறம்ப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணா. பத்திரி கொடுக்கலான்னு வந்தேன். நான் தண்ணி தாக அடுக்குதுண்ணா. பா நான் இங்கே இருக்கேன்ப்பா. யார் இது? நான் தண்ணி வேணும்ண்ணா. தண்ணியா? அது எத்தனை இருப்பா. அக்கா யார் இது? இந்த நாயா இது ரோட்ல பிச்சை தின்ச்சான். அதான் எங்க புருஷன் ஒரு வேளை சோறு போலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தான். என்ன அவன் அப்படி சொல்ற? தேவையில்லாத வார்த்தையில பேசாத தாப்பா. எதுக்கா சண்டை போடுறீங்க? ஃபங்க்ஷனுக்கு மறக்காம வந்துருங்க. வந்துடுறேன்ப்பா. பா என்னப்பா ஒன்று கிளம்பாம உட்காருன்னு இருக்க? நான் எங்கண்ணா? ஃபங்க்ஷனுக்குப்பா. நாங்கள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? நானே கண்ணு தெரியாதவன், என்னை கூட்டின்னு போனால் உங்களுக்கு தானே அசிங்கம். பா எனக்குலாம் ஒரு அசிங்கம் இல்லை. நீ ஏன்ச்சு வா, நான் உனக்கு சட்டை எடுத்துறேன், அதை போட்டுன்னு வா. இந்த சட்டையில் சூப்பராக இருக்கப்பா. என்னங்க கிளம்பிட்டீங்களா இல்லையா? இதோ வந்துட்டமா வாப்பா போகலாம். இவன் எங்க வரானா? இவன் மட்டும் எப்படிமா வீட்டில் தனியாக இருப்பான்? இல்லைங்க நீங்கள் உனக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க. நம்மளுக்கு ஒரு புள்ள இருந்தா கூட நீ இப்படி பார்த்து இருந்திருக்க மாட்டீங்க போலியே. அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. உங்கள் சட்டை ஒன்று போட்டு எடுத்து குத்துறீங்க. இவன் வந்தானா நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுங்க. என்னால் எதுக்குண்ணா நீங்கள் சண்டை போடுறீங்க? நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்கண்ணா, நான் வீட்டிலே இருக்கேன். பா நீ எதுவும் நினச்சிக்காத, வீட்டிலே இரு சரியா? வா. இவனை ஏதாவது பண்ணுமே. என்னங்க நீங்கள் போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைங்க. என் பர்ஸை மறந்து விட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துன்னு வந்துடுறேன். சரி எடுத்துன்னு வா. எவ்வளோ சொகுசா என் வீட்டில் ஃபேன் போட்டு பார்த்துன்னு இருக்குது பாரு. கண்ணு தெரியாத கபோதிக்கு ஃபங்க்ஷன் கேட்குதா? உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. நல்லா நிம்மதியாக தூங்கின்னு இருக்க. மெயின் ஆஃப் பண்ணி விட்றேன், எப்படி தூங்குறேன்னு பார்க்குறேன். சொகுசு கேட்குது. இன்னும் நம்ம பண்ணிருக்க? இந்த வந்துட்டேங்க. ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சிச்சு இல்லை, இப்போ எதுமா பார்க் கூட்டு வந்திருக்க? ஏங்க கொஞ்ச நேரம் இருங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். வீட்டில் வர பையன் தனியாக இருப்பான், வாமா போகலாம். என்னங்க எப்போ பார்த்தாலும் பையன் வீட்டில் தானே இருக்கான். சரிம்மா அப்போனா 10 நிமிஷத்தில் கிளம்பிடலாமா? சரிங்க 10 நிமிஷத்தில் போயிடலாம். மூச்சு கூட விட முடியலண்ணா. சற்று நேரம் கழித்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துட்டா? சரிம்மா கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வா. இந்த ஆளை கொஞ்ச நேரம் இங்கே இருக்க வைக்கிறது ஏதாவது பண்ணுமே. கொஞ்சம் சீக்கிரமா வாமா. அங்கிள் அங்கே ஒரு ஆண்டி மழை போட்டு வீண்டாங்க அங்கிள், வந்து காப்பாற்றுங்க அங்கிள். என்னப்பா சொல்கிற? ஆமாம் அங்கிள், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் போய் என்னன்னு பார்த்துன்னு வந்துடுறேன். சரிங்க வாங்கப்பா. தம்பி இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா? அங்கிள் இதோ பக்கத்தில் தான், வாங்க. தம்பி ஒரு ரவுண்டே சுற்றியாச்சு, எங்கப்பா அவங்க காணோம்? அங்கிள் அந்த ஆண்டி அங்கே தான் அங்கிள் மழை போட்டு வீண்டாங்க, இப்போ எங்கன்னே தெரியல அங்கிள். சரி விடுங்கப்பா. எஸ் தம்பிங்களா சொல்லுங்க ஆண்டி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஆண்டி சாக்லேட் வாங்கி தரேன். சாக்லேட்டா? ஓகே ஆண்டி. ஓகே ஆண்டி. மாமா டைம் ஆகுதுமா, மாமா புள்ள ஒண்டியா இருப்பான். தம்பி எப்படி கரண்ட்லாம் வந்தது? என்னப்பா சட்டெல்லாம் ஈரமா இருக்கு? அண்ணா வந்துட்டிங்களா? இல்லைண்ணா ரொம்ப நேரமாக கரண்ட்டே வரலண்ணா. ஐயோ ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். சரிண்ணா. சொல்லுமா. உங்க மெயின் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, நீங்க எதுனா ஆஃப் பண்ணிருந்தீங்களா? தண்ணி வரலன்னு மோட்டர் போடலான்னு போனேனா. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் நான் தானே உங்க மெயின் ஆன் பண்ணி விட்டேன். ஐயோ மாட்டிப்போம் போலியே. மெயின் ஆஃப் பண்ணியிருந்ததாம்மா? நாங்களே இப்போ தான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம். நம்ம ஏதாவது மெயின் ஆஃப் பண்ணோமா? இல்லையேங்க. யார் தான் அந்த மாதிரி வேலைலாம் பார்க்கறதோ. யார் ஆஃப் பண்ணதுன்னு தெரியலையாம்மா? அதானே உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்தேன். எல்லாத்துலேருந்து தப்பிச்சுன்னு இருக்கிறான், ஆனால் அடுத்த பிளான் தப்பவே முடியாது.
ஒருவேளை இவ தான் ஆஃப் பண்ணிருப்பாளோ? சார் சொல்லுங்க சார், யார் நீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வாங்க சார், உள்ள வாங்க. உட்காருங்க. ஓகே சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் உங்கள் வீட்டில் ஒரு பிளைண்டு சைல்டு வச்சுருக்கீங்க கரெக்டா? ஆமா சார், நீங்க எது கேக்குறீங்க? இல்லை சார், அவன் எங்கள் ஹோம்லேருந்து தப்பிச்சு வந்த சைல்டு தான். என்ன சார் சொல்றீங்க? அவன் இந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே சொல்லியே. ஏன் சார் அந்த மாதிரி பசங்க அங்கேருந்து வர இங்கேருந்து வரான்னு சொல்லுவாங்க, சொகுசை கட்டா போதும் வந்து உட்காந்துருவானுங்க. சார் நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க எனக்கு சுத்தமா புரியல சார். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், இந்தாங்க அவன் ஹோமில் இந்த சர்டிஃபிகேட். தாங்க. ஓ சார், நானே அவனை எங்கள் வீட்டில் வச்சு நல்லா பார்த்துட்டோமா? அதெல்லாம் முடியாது சார். இப்போ இந்த மாதிரி தான் சொல்லுவீங்க, நாள் போக போக கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் விட்டுருவீங்க. அது எங்களுக்கு தான் சார் பிரச்சனை. என்னங்க, யார் இவங்க? என்னாச்சு? இல்லைம்மா, நம்ம வீட்டில் ஒரு பையனை வச்சுருக்கோம்ல, அவங்க இவங்க ஹோமில் இருக்க பையனாம்மா. என்னங்க சொல்கிறீங்க? இதோ பாருங்க மேடம், எங்கள் ஹோமோட ஐடி கார்டு. அப்புறம் என்னங்க யோசிக்கிறீங்க? அவனை அமுச்சு விடுங்க. சரிம்மா, நான் போய் அவனை கூட்டின்னு வரேம்மா. இதாங்க சார். பா என்னப்பா என்ன ஏமாத்திட்டியாப்பா? என்கிட்டயாவது உண்மையாக சொல்லிடலாம்லப்பா. நான் எங்கண்ணா உங்களை ஏமாத்தினேன்? என்னங்கண்ணா அப்படி சொல்கிறீங்க? பா உன்னை தேடி ஆளுங்க வந்திருக்காங்க, வாப்பா. நான் என்னை தேடி யாருனா வரப்போறா? நானே ஒரு அனாதனா? பா எல்லாம் எனக்கு தெரியும், ஏந்திருப்பா. என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட, உன்னை தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆமாம்ப்பா. நான் யாருண்ணா நீங்கள்? என்ன தேட போகிறீங்க? பார்த்தீங்களா சார், நீங்கள் சொன்ன மாதிரியே சொகுசை கண்டுக்கிறான். ஆமாம் ஆமாம், எல்லாம் ஏமாத்தி தான் வந்தது போல. சரிங்க சார், இவனை பார்த்து கூட்டின்னு போங்க. வாப்பா நம்ம ஹோமுக்கு போவோம். நீ அப்பயே சொன்னமா, நான் தான் பேச்சு கேட்காம போயிட்டேன். அதை தான் அப்பயே சொன்னேன். என்னடி இவ்வளோ ஆச்சரியமா பார்க்குறேன்? என்னங்க, அவனை ஹோம்ல இருந்தானே கூட்டு போனாங்க, இப்போ நீங்கள் எதுக்கு கூட்டு வந்தீங்க? இவனை ஹோம்ல இருந்தெல்லாம் கூட்டு போகல, உன்னோட பிளான்ல தான் கூட்டு போயிடறாங்க. டே இந்த மேடம் ஃபோன் அட்ரா. இதோ பண்ணுறேன். நீ பாத்ரூமில் இருந்ததுனால அந்த ஃபோன் சவுண்ட் உனக்கு கேட்கல போல. ஃபோன் அச்சுனே இருக்குது, இவன் என்ன தான் பண்ணுறான்னு தெரியலையே. ஹலோ மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே போர் டோல்கேட் பக்கத்தில் ஒரு தெருவில் விட்டேன் மேடம். அப்புறம் மேடம் நம்ம பேசின பேமெண்ட் அனுப்பிச்சி விட்றீங்களா? சே, இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கா? டே அவங்க கட் பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சுடுவாங்க போல, வாப்பலாம். சரி வா போகலாம். ஆமாங்க, அந்த கணத்தில் காப்பாற்றினா நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அவங்க இருந்தானா நான் அப்படி தான் பண்ணுவேன். நீ இந்த மாதிரி புத்தி வச்சனால தான் கடவுள் இன்ன வரைக்கும் நம்ம குழந்தை கொடுக்காம இருக்காரு. நீ வாப்பா போகலாம். பா அவ பண்ண தப்பு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. நான் தான்ப்பா புத்தி கேட்டு போய் அவனுக்கு கூட தெரியாம நான் அனுப்பிச்சு வச்சிட்டேன்ப்பா. நான் பரவாயில்லண்ணா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஜுரம் ரொம்ப ஓவராயிடுச்சு போலியே. ஏண்டி நீ பண்ண வேலையில பாவம் புள்ள ஜுரத்தில் பத்துன்னு இருக்காண்டி. ஐயோ நீங்க பெத்த புள்ள மாதிரி ரொம்ப தான் பண்றீங்க. ஏண்டி உனக்குலாம் மனசாட்சியா இல்லையா? என்னங்க இப்போ உடம்பு தானே சரியில்ல, செத்தா போயிட்டான். சீ நீலாம் ஒரு பொம்பளையா? ஏண்டி தண்ணி வரல பாரு, போய் மோட்டர் போட்டோ. இதோ போடுறேன். மோட்டரே போடக்கூடாது, கெடாரி பேருன்னு சொல்லுவோம். சற்று நேரம் கழித்து. ஏண்டி இவ்வளோ நேரம் ஆகுது, மோட்டர் போட்டே இல்லையா? சுத்தமாக தண்ணியாக வரல. தெரியலையாங்க, ஆனால் நேற்றுலேருந்தே சொல்லியிருந்தா இருந்தாங்க மோட்டர் ரிப்பேருன்னு. ஷோ நான் குளிக்கலாம் கூட பரவாயில்ல, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். பார்த்து இருந்துருப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இப்படிக்கா நில்லுப்பா. ஸோ இருக்கிற டென்ஷனில் வேறு இந்த வண்டி ஏதாவது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகலையாண்ணா? ஆமாம்ப்பா. எனக்காக எதுக்குண்ணா நீங்கள் கஷ்டப்படுறீங்க? இது வெறும் காய்ச்சல் தானா, காலைல எழுந்தா சரியாயிடும். வாங்கண்ணா வீட்டுக்கு போகலாம். சாரிப்பா. பரவாயில்லண்ணா. சரி வாப்பா. என்னங்க ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம் சார், நீங்கள் போகலையா? இல்லைம்மா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஒரு வேளை குளிக்காமல் அப்படியே போயிட்டாருன்னா வண்டி மெயின் ஒயரை பிடிங்கி விட்டுருவோம். பிடிங்கி விட்டாச்சு, இப்போ நீங்கள் எப்படி போகிறேன்னு பார்க்குறேன். இவனை இவ்வளோ தூரம் விட்டதே தப்பு. அடுத்தடுத்த பிளானெல்லாம் சும்மா வேற மாரி பண்ணோம். எதுக்குமா என்ன ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொன்னேன்? அதை ஏன்பா கேட்குறீங்க? உள்ளே போய் கொஞ்சம் பாருங்களேன். யாருமா அது? அது ஏன்பா கேட்குறீங்க? எங்கேருந்தோ ஒரு கண்ணு தெரியாத கபாதி கொண்டு வந்து நம்ம வளர்க்கலான்னு என் உயிரை வாங்குறாருப்பா. என்னம்மா சொல்ற, உங்க வீட்டுக்காரங்க? அவர் வேலைலேருந்து வரனாந்தான்ப்பா. நீ உட்கார், நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சற்று நேரம் கழித்து. மாமா வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்த, ஒரு நிமிஷம் உட்காருங்க, உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க மாமா. வந்துட்டாரா? என்னாச்சு மாமா? ஏமா பிள்ளை வீட்டில் ஒரு கண்ணு தெரியாதவனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்லை? இதெல்லாம் என்ன மாமா அசிங்க வேண்டி கிடக்கு? கண்ணு தெரியாதவனை வீட்டில் வச்சா உங்களுக்கு தான் மாப்பிள்ள தருதுறோம். என்ன மாமா இதெல்லாம் சொல்லி குத்து கேட்குறீங்களா?
இதுல சொல்லி கொடுக்குறது என்ன இருக்குது? அதெல்லாம் இல்லாம மாப்பிள்ள உங்களுக்கு வேணா அசிங்கம் இல்லாம இருக்கலாம், என் பொண்ணுக்கு அது அசிங்கம். எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? நம்மளால ஏதோ சண்டை போடுறாங்க போல. நம்ம எல்லாருக்கும் ஒரு பாரமாக இருக்கும். கடவுள் ஏன் தான் என்னை படைச்சாரு? இந்த பாருங்க மாமா, அவன் எங்கள் வீட்டில் தான் இருப்பான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் நீங்கள் மாதிரி கிளம்பி போயினே இருக்கலாம். என்னம்மா இப்படி பேசிட்டு போறாரு? பா நீ ஒரு நிமிஷம் வாங்களேன். எங்கள் அப்பாவுக்கு மரியாதை இல்லை, வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன். பா சாப்பிட்டியாப்பா? நான் பார்த்துப்பா. என்னால் எதுக்கு நான் சண்டை போடுறீங்க? பின்ன என்னப்பா, இங்கே இருக்கிறவங்க மனுஷனா பார்க்க மாட்டாங்க, அவங்க கிட்ட இருக்கிற குறைய தான் பார்க்குறாங்க. 1000 தான் இருந்தாலும் அவர் உங்களோட பெரியவர்ண்ணா, அப்படிலாம் பேசக்கூடாதுண்ணா. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கூட்டின்னு வந்துருங்கண்ணா. அட விடுப்பா. கூட்டின்னு வர மாட்டீங்களா? அப்போ நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், போங்கண்ணா. பாப்பா அப்பெல்லாம் சொல்லாதப்பா, நீ உட்காரு, நான் போய் அவங்களை கூட்டின்னு வரேன். மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். இப்போ அதுக்குன்னு ஒரு மாமனார் கிட்ட மரியாதை கொடுக்காம பேசுவேன். மன்னிச்சிருங்க மாமா, வாங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். மாப்பிள்ள தான் அவளை கெஞ்சிராட்ல, வாமா வீட்டுக்கு போகலாம். பா எதுக்கு போய் கூட்டின்னு வந்தா? கண்ணு தெரியாத பார்த்தா சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. கவலைப்படாது, அப்பா உனக்கு ஒரு வாக்கு தர. இன்னிலேருந்து 1 மாசம் இங்கே தான் இருப்பா, அதுக்குள்ளே கண்ணு தெரியாத வீட்டோடு துரத்துறோம். பா நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஒரு பிளான் தோணுங்க, வாங்களேன். செம்ம பிளான்மா. சரிப்பா நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிண்ணா. பா நீ எதுக்குப்பா கீழே உட்காந்துக்கிற? வந்து மேலே உட்காருப்பா. நானா பரவாயில்லண்ணா, வேணாண்ணா. அட வாப்பா வந்து உட்காருப்பா. நானா வேணாண்ணா, யாருனா எதுனா சொல்லுவாங்கண்ணா. பா நீ மேலேயே உட்காரு, உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, சரியா? சரிண்ணா. பா இன்னைக்கு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே வரும். அப்பா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. வேலைக்கு போயிட்டு வரேன். மாமா நீங்கள் இன்னும் ஊருக்கு கிளம்பலையா? இல்லை மாப்பிள்ள, 1 மாசம் இங்கே தான் இருக்க போகிறேன். அது ஒன்றும் இல்லை மாமா, வேலைக்கு பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போகிறேன். அப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு இருப்பேன், அதான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. உன் புருஷன் கிளம்பிட்டாமா, மாமா போகலாம். பா எவ்வளோ திமுறா சேர் மேலே உட்காந்துருக்கான் பாருங்கப்பா. எவ்வளோ தைரியம் தான் சேர் மேலே உட்காந்துருப்ப? நீ என்னைக்கு இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சு அன்னைக்கே என் பொண்ணோட நிம்மதி போயிடுச்சுடா. பா இவனுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அந்த பெல்ட் எடுத்துருவான், போமா. தாங்கப்பா, கை காலில் மட்டும் அடிக்காதீங்க. ஏமா? என் புருஷன் கண்டுபிடிச்சிருவான். முதுகுல அடிங்க, சட்டை பொண்ணு இருக்கால, கண்டுபிடிக்க முடியாது. நீ சொல்றது கரெக்டு தாமா. நல்லா அடிக்கும்பா. நான் என்ன விட்டுருங்கண்ணா. இதுக்கு மேலே இவன் அடிச்சா செத்துருவாமா, வாமா போலாம். சற்று நேரம் கழித்து. அவன் புருஷனோட டைம் ஆயிடுச்சு. காலையிலேருந்து கண்ணு தெரியாத கப்பதி சாப்பிடாம இருக்கா, சாப்பாடு போடுமா. பா அந்த நாய் சாப்பிடாமலே இருக்கட்டும்பா. இதனாலதான் அவன் புருஷன் கிட்ட மாற்ற போல இருக்கு. அவன் இல்லாதப்போ கொடுமைப்படுத்தணும், அவன் இருக்கும்போது நம்ம நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்தணும். ஆமாப்பா நீ சொல்ற மாரி நான் இதனால தான் மாற்றம் போல. சரி இருங்க, சாப்பாடு போட்டு தரேன். தாங்கப்பா அந்த சனி நீங்களே எடுத்து போய் கொடுங்க. சரிம்மா. நாயே இந்தா சாப்பிடு. சாப்பாடுலாம் வேணாண்ணா, ஒரு வாய் தண்ணி மட்டும் கொடுங்கண்ணா போதும். தண்ணியா? தண்ணிலாம் கொடுக்க முடியாது. உனக்கு என்ன பாசத்துல சாப்பாடு கொடுக்குறேன்னு நினைச்சியா? இப்போ ஒருத்தன் வருவான்ல, அவன்கிட்ட மூச்சு விட்டா மூச்சு இல்லாம ஆக்கிடுவேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேண்ணா, தண்ணி மட்டும் கொடுங்கண்ணா. அந்த பயம் இருக்கட்டும், இதை பிடி, நான் எடுத்துட்டு வரேன். பா என்னப்பா போட்டு வச்ச சாப்பாடு சாப்பிடாம இருக்கு? அதை எங்க கேட்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு வச்சிட்டேன். நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுன்னு பிடிவாதமாக இருக்கான். ஆமாண்ணா. ஓ அப்படியா? நான் தான் வந்துட்டேன்லப்பா, சாப்பிடு. நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன், 2 பேரும் உட்காந்து சாப்பிட்லாம். சரிம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன். ஆமாம் உங்கள் அப்பா எங்கே காணும்? அது இல்லைங்க, அவர் மாத்திரை காலி ஆயிடுச்சான், அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு. ஓ அப்படியா? சரிம்மா நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்ப்பா. சரிண்ணா. அப்பா வேறு அந்த மாத்திரை வேணார் போயிடுறாரு. அவர் வந்தால் தான் அந்த பிளான் பண்ண முடியும். ஐடியா. அக்கா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கக்கா, கண்ணு எரியுதுக்கா. ஐயோ என்ன பண்ணுறது? சரி கிச்சன் உள்ள போயிடுவோம். பா நான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன், இந்த வரேன் இரு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கக்கா, கண்ணு ரொம்ப எரியுதுக்கா. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன கண்ணுல வந்துச்சுன்னு தெரியலையே. வாப்பா ஏஞ்சிப்பா, வாப்பா என்னப்பா ஆச்சு? கண்ணு எரியுதுக்கா. ஐயோப்பா நீ இருக்கிற ரைட்டு மூஞ்சில் என்ன தண்ணி தெச்சு விட முடியாது, முட்டி போடுப்பா. சரிக்கா. உனக்கு நான் தண்ணி தெளிச்சு விடணுமா? அக்கா வலிக்குதுக்கா, விட்டுருங்க. சாவு சனினே. அக்கா வேணாக்கா, விட்டுருங்கக்கா, வலிக்குதுக்கா காலு. வா அந்த ரத்த குறையோட வீட்டில் இருக்கக்கூடாது, வெளில போ கண்ணு தெரியாத நாயே. என் புருஷன் வந்ததும் ஏதாவது சொன்னேன் அவள் தான். சற்று நேரம் கழித்து. பா நம்ம வெளில உக்கானுங்கிற என்ன காயமா இருக்குது? ஒருவேளை அவ ஏதாவது பண்ணிருப்பாளோ? என்னம்மா புள்ளக்கால அப்படி காயப்பட்டுக்குது? என்னங்க நானே ஏதாவது டென்ஷன்ல உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து காமிச்சா கதுல கீச்சினானா இல்லையான்னு தெரியல. வெளில வந்து உட்காரானா ரத்த கறி ஆயிடும்னு வெளியே உட்காந்துருக்கிறான். அப்படியா? சரி இது நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். போங்க போய் வாங்கிட்டு வாங்க. புள்ளையாம் புள்ள.
நம்ம நேற்று நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்குள்ள அந்த கண்ணு தெரியாத கபதி அடிச்சு முட்டிலாம் தேய்ச்சி வச்சிட்ட போல. ஆமாம்ப்பா. இந்தாம்மா நீ சொன்ன மாத்திரை நைட்டு உன் புருஷன் அதான் கொடுக்க முடியல. ஆமாம்ப்பா, நாங்களும் நம்ம ஏதோ பயந்துட்டு அவர் முன்னாடி நீ குத்துருவீங்கன்னு. காட்டுங்க, நல்லா வீடியோஸ் தானே? ஆமாம்மா, போட்ட உடனே காலி ஆயிடுவான். பா, இது எதில்ப்பா கலந்து கொடுக்குறது? அப்படி எதுல கலந்து கொடுத்தாலும் நம்ம மாட்டிப்போமே. அதுதான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அவன் புருஷன் ஃபோன் பண்ணி ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லு, அவன் கையிலே கொடுக்க வச்சிடலாம். இதோ இருங்கப்பா. ஹலோ, சொல்லுமா. என்னங்க வரும்போது ஜூஸ் வாங்கி வரீங்களா? வாயில ஒரு மாதிரியா இருக்குது. நான் வாங்கி வரேம்மா. சரிங்க பா. எப்படிப்பா உங்களுக்கு மட்டும் பிளான்லாம் தோணுது? அவரே வாங்கி வர வச்சு அவர் கையிலே கொடுக்க வைக்கிறீங்க. சூப்பர் பண்ணீங்க. இதெல்லாம் கம்மிமா, அடுத்த பிளான்லாம் பயங்கரமா இருக்கும். ஒருவேளை அவர் வந்து ஊற்றி கொடுத்துட்டாருன்னா? அவன் ஊற்றி கொடுக்குற மாதிரி தெரிஞ்சுனா இங்க இருந்து அப்பாவுக்கு ஒரு சவுண்டு கொடு. அப்பா அவனை வெளியே கூப்பிட்டு பேச்சு கொடுக்குறேன். அந்த கேப்ல மறந்து கலந்துரு. ஜூஸ் கேட்டல, இரு நானே ஊத்துறேன். ஏமா அப்படி தட்டுற? இல்லைங்க, இது கரண்டிலே ஓட்டிட்டு இருக்கா, அதான். ஓ அப்படியா, சரி சரி. பொண்ணு சத்தம் போட்டுட்டா. மாப்பிள்ளை எங்க கொஞ்சம் வாங்கல. இதோ வரேன் மாமா. போயிட்டாரா அவரு? சொல்லுங்க மாமா. இனி நீ செத்தடா. மாப்பிள்ளை இது என்னன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். ஏதோ கொடுங்க. என்னம்மா நீயே ஊற்றி வச்சுக்கிற போல? ஆமாங்க, இந்த 2 சின்ன கிளாஸ்ல இருக்குது, நீங்களும் எங்கள் அப்பா வைத்துங்க. இந்த பெரிய கிளாஸ்ல இருக்குது அவனுக்கு குத்துருங்க பாவம். தாமா மாமா, தாங்க மாமா உங்களுக்கு ஜூஸு. கொடுங்க மாப்பிள்ளை. சற்று நேரம் கழித்து. எனக்கு ஒரு மாதிரியா மயக்க வர மாதிரி இருக்குமா? என்னப்பாச்சு? என்னங்க வாங்கலேன். என்னமாச்சு? தன்வினை தன்னை சுடும். என்னங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? ஏண்டி என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜூஸ் என்ன சொன்னீங்க? அந்த ஃபோனை கட் பண்ணியா? வாங்கிட்டு வரமா. நீங்க பேசுறது எல்லாம் நான் கேட்டேன். ஐயோ, அப்ப எங்க அப்பா விஷ ஜூஸ் குத்துறீங்களா? அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத. உன்னமேல் கல்லாஞ்சிக்காரி நான் கிடையாது. தூக்கு மாத்திரத்தான் குத்துக்கிறேன். இன்னும் 6ஆவதுல தெரிஞ்சிருவாரு. இவருக்கு எப்படி நம்ம எந்த கிளாஸ்ல கலக்கணும்னு தெரியும்? அந்த டம்ளர்ல எந்த டம்ளர் நீ விஷத்தை கலன்னு நீ எப்படி தெரியும் பாக்குறியா? இந்த பெரிய கிளாஸ் ஆண்டு குத்துருங்க பாவம். நீ நல்லா அழுத்தி சொல்லும் போதே தெரியும் நீ இந்த கிளாஸ்ல தான் விஷத்தை வச்சிருப்பேன்னு. அதை மாத்திட்டு நான் வேணும் அந்த மாத்திரை உங்க அப்பா கலந்து குத்துட்டேன். உங்க அப்பா ஒன்னா நீ துடிக்கிற, உனக்கு ஒன்னா உங்க அப்பா துடிக்கிறாரு. ஆனா அவனுக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கிற தன்மை கூட இல்லை. நாமா ஃபங்க்ஷன் கிளம்பி ரெடியாகிற போல போலாமா? நீ கூண்டு வந்துடு. கண்ணு தெரிய காப்பாதிக்கா சோ செஞ்சு வச்சு இல்லையா? ஏமா அப்படி கத்துற? நம்ம கூட ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டு வந்துடும். அவன் என்னமா பண்ணுவான்? அதுதான் சாமி, இதை முடிய போது செஞ்சு வச்சிட்டேன். போங்க வந்துடுறேன். சரிம்மா. நானே இந்த கண்ணு தெரியாதவனை எப்போ சாவடிக்கணும்னு பார்த்துனுக்கிறேன். ஆனால் நான் சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேனா சாவடிக்காம விடவே மாட்டேன். சொல்லுங்கண்ணா. இல்லைப்பா, நாங்கள் 2 பேரும் ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம். போயிட்டு சீக்கிரமாக வந்துடும்ப்பா. இதெல்லாம் இருக்கு, நீங்கள் போங்கண்ணா, நான் வீட்டிலே இருக்கேன். சரிப்பா. நான் கீழே போய் வண்டி எடுத்து வைக்கிறேன். மாமா. சரிங்க. நான் கூட உன்னை சாதாரணமாக சாவடிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீ அப்படி சாக மாட்டே போல, வெடிச்சே சாவ போகிற போல. கேஸ் ஆன் பண்ணியே விட்டுப்போம், வெடிச்சு சாவட்டும். ஏய், இதாண்டா நீ உயிரோட இருக்க போகிற கடைசி நாள். சற்று நேரம் கழித்து. என்னங்க நீங்கள் போங்க, நான் கீழே விட்டு அக்கா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னப்பா ஒரே கேஸ் வாசனை அடிக்குது? வந்துட்டீங்களாண்ணா? கேஸ் ஆன்லேயே விட்டு போயிருக்கீங்கண்ணா. நீங்கள் போன கொஞ்ச நேரத்துல கேஸ் வாசனை ரொம்ப அதிகமாக வந்ததுண்ணா. நான் அப்படியே தடுமாறினே எப்படியோ கிச்சனுக்கு போயிட்டேண்ணா. அப்புறம் எப்படியே போய் ஆஃப் பண்ணிட்டேண்ணா. ஐயோ, என்னப்பா சொல்கிற? ஆமாண்ணா, உனக்கு கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அந்த கேஸ் வெடிச்சு சதறிட்டு இருப்பேண்ணா. நான் இவ்வளோ நேரத்துக்கு வீடு வச்சு சதுன்னு கண்ணு தெரியாத காப்பது ஏதாவது இருக்குன்னு நினச்சா ஒன்றுமே வைக்கணும். ஏய் நில்றி. ஏண்டி எப்பவுமே வீட்டை விட்டு வேலை சொல்ல கேஸ் ஆஃப் பண்ணிக்குமா இல்லைன்னு பார்க்க மாட்டியா? இல்லையாங்க, ஆஃப் பண்ணி தானே வந்தேன். ஆன்லேயே விட்டு வந்திருக்கேன். அந்த தம்பி தான் ஆஃப் பண்ணியிருக்கான். அப்படியா? ரொம்ப நன்றிப்பா. இந்த சனி இந்த தப்பிச்சிச்சே. சார், முடிஞ்ச அளவு வரைக்கும் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணுறது பெட்டர். சரி டாக்டர், நானும் அந்த படத்தை எப்படியோ போட்டிடுறேன். கண்ணு மட்டும் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக சார், நான் வரேன். சரி. நான் உனக்கு எது செய்யணும்னு நினச்சினா செய்ய போகிறேன். அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. உண்மையாக நான் சொல்கிறீங்க? அப்போ அந்த ஆப்ரேஷன் எனக்கு பண்ண போகிறீங்களா? நானும் இந்த உலகத்தெல்லாம் பார்க்க போகிறேன்னா? ஆமாம்ப்பா. என்னங்க இப்போ டாக்டர் எதுக்கு வந்துட்டு போகிறாரு? அதுவாம்மா. ஒரு நிமிஷம் இருப்பா. சரிண்ணா. வெள்ளவாம்மா. என்னங்க என்னன்னு இப்பயா சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நீ அவனுக்கு கண்ணில் ஒரு மாதிரி குறையா பார்க்குறல்ல, அதான் அவனுக்கு புது கண்ணை வர வச்சு சர்ஜரி பண்ணலான்னு டாக்டர் பேசியிருக்கம்மா. அந்த சர்ஜரிக்கு எவ்வளோ கேட்குறாங்க? 12 லட்சமா? 12 லட்சமா? அது எப்படி ரெடி பண்ணுவீங்க? அதாம்மா, நம்ம ஊரில் ஒரு நல்லா இருக்குல்ல, அதை வச்சு தான் பண்ணலான்னு. கண்டகன நாய்க்காக நம்ம சொத்து வைப்பீங்களா? அது நம்ம புள்ள பொண்ணு எங்கே சொத்துன்னு கேட்டு உங்களுக்கு தான் சிறுபால் அடிக்கும். பாவம், அவனே அப்பா அம்மா இல்லாத புள்ள, நம்ம அவனை தத்தெடுத்துருக்கோம். நம்ம செய்யாமல் வேறு யாருமா செய்ய போறா? அடுத்தவங்க செய்தான்னு நினச்சி கஷ்டப்படாதம்மா. நம்ம பிள்ளை செய்கிற மாதிரி கடமையாக நினைமா. அது நம்ம பாரம்பரியமான சொத்து, நானும் விற்க விட மாட்டேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். நான் அவ்வளவு சொல்லி என் பேச்சே கேட்க மாட்டேன்ல, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. சொல்லுங்க மேடம், இப்போ எதுக்கு என்ன உடனே கால் பண்ணி வர சொன்னீங்க? இந்த இடத்த எனக்கு வித்து தரணும். ஓகே மேடம், வித்தரலாம்.
எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு தாங்க. அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்களே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சு தரேன். என் பிள்ளைக்கு கிடைக்காத சொத்து வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. நீ யாரா ரோட்டில் கந்த நாய் உனக்காக எங்கே சொத்தை வைக்கணுமா? அண்ணன் தாக்கா கண் ஆப்ரேஷன் பண்ணிக்க சொல்கிறாரு, நானாக்கா பண்ணுவேன். நீ உயிரோடு இருந்தால் தானே அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்படி நீ உயிரோடு இல்லைனா கனவா? இந்த தம்பிக்கு நம்ம சொத்து வைத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுல உனக்கு எந்த கோபமும் இல்லையே. என்னங்க இப்போ ஏன் வந்தது வராமல் இதை பற்றி பேசுறீங்க? எனக்கு தான் பிடிக்கலன்னு தெரியல, அப்புறம் என்ன? அது இல்லாமா உனக்கு எந்த கோபமாக இருந்தாலும் என் மேலே காட்டுமா, அந்த தம்பி மேலே காட்டாதம்மா, பாவம்மா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், வேலைக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. சரிம்மா. சற்று நேரம் கழித்து, சனினே சோறு எத்தனை நேரம் கொட்டிக்கிறியா? அக்கா அக்கா அண்ணன் போயிட்டாரக்கா? போயிட்டாரு. இப்போ அதுக்கு என்ன? அக்கா உங்கள் காலில் கூட வந்து கெஞ்சி கேட்குறேங்க்கா, அண்ணனை அந்த கண் ஆப்ரேஷன் எனக்கு பண்ண வேணான்னு சொல்லுங்கக்கா. நான் இவன் திடீர்னு இப்படி சொல்கிறான், ஏன் என்னாச்சு? இல்லைக்கா, அந்த கண் ஆப்ரேஷன் பற்றி பேசும்போது எனக்கு அந்த கண்ணெல்லாம் வேணான்னு சொல்லிடலான்னு நினச்சேக்கா. ஆனால் நான் அதை சொல்லி அவர் மனசு எங்கே கஷ்டப்படுமோன்னாக்கா நான் சொல்லலை. என்னால் அவங்க 2 பேருக்குமே டெய்லியும் சண்டை வருது எனக்கு நல்லாவே தெரியுங்க்கா. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியலக்கா. ஒன்று என்ன சாவச்சிருங்க, இல்லைனா எங்கேயாவது கண்காணா தேசத்தில் என்னத்துன்னு போய் போட்டு வந்துடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. இப்போ நான் உன்னை எங்கன்னா எடுத்து போய் இன்னும் என் புருஷன் வந்து என்னை சாவடினா அதானே உன் பிளானு? ஐயோ அக்கா நீங்கள் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கீங்கக்கா. அண்ணன் வந்து கேட்டாருன்னா அந்த தம்பிக்கு நம்ம கூட இருக்க பிடிக்கலையா, அதனால நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிடுங்கக்கா. ஏன்னா உங்கள் புள்ளி கிடைக்க வேண்டிய சொத்து என்னால் கிடைக்காம போயிடுச்சுன்னா அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுக்கா. அக்கா வாங்கக்கா, இந்த சாவை கூட வச்சிருங்கக்கா. ஒரு நிமிஷம் இரு. என்னங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க. ஐயோ ஏன் வர சொல்கிறாங்க? நீ உக்காரு. ஏன்க்கா வர சொன்னீங்க? என்னாச்சுமா? எதுக்குமா உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? என்னங்க? ஐயோ இவன் தானா பண்ணிட்டானா? இந்த தம்பிக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறது தேவையான எல்லா வேலையும் உடனே பாருங்க. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, இந்த தம்பி பேசின ஒரு வார்த்தையும் என் கல்மனசை கரைச்சிச்சுங்க. அப்புறம் நீ மாத்தியா திருந்துட்டியாமா? இன்னமும் நான் அந்த தம்பி சொல்றது கேட்டு திருந்தல. ஆனால் ஒரு மனுஷியே கிடையாதுங்க. நானா அதெல்லாம் பண்ணன்ற மாதிரி இருந்தது. என் தப்ப நான் உணர்ந்துட்டேங்க. சரிம்மா, நீ திருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. வாங்க வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். தம்பி வாப்பா, ஏஞ்சிருப்பா. அந்த வரேன்க்கா. 10 வருடங்கள் கழித்து. என்னப்பா அப்படி பார்க்குற? வா பாப்பாவை தொட்டு பாரு. இல்லைக்கா, நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளோ பக்கத்தில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க்கா. பரவாயில்லக்கா. என்னப்பா ஒன்றுமே பிச்சு பேசுகிறேன். என் அக்காலாம் கூப்பிடாத, உரிமையோட அம்மானு கூப்பிடுப்பா. சரிம்மா. என்னங்க நீங்கள் கூட அடிக்கடி சொல்லுவீங்களே அந்த தம்பியை கொடுமைப்படுத்துறதுனால தான் நம்மளுக்கு குழந்தை பிறகுலன்னு. அது உண்மைதான் போலங்க. இப்போ நான் திருந்ததுனால தான் நம்மளுக்கு கடவுள் அழகான ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு. அது என் பெரிய புள்ள, இது என் சின்ன புள்ள.